அஞ்சரை பெட்டியில் இருக்கிற ஒரு பொருள் தான் இப்போ நம்மளுக்கு நேச்சுரல் ஹேர் டையாக மாறப்போகுது. இது வந்து அஞ்சரை பெட்டியோட ராஜா அப்படின்னே இந்த பொருளை சொல்லலாம். இப்போ பாருங்கள், இந்த ஹேர் டை வந்து எவ்வளோ கருமையாக இருக்குது, ரொம்பவே ஷைனிங்காக இருக்குது. இது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போதுமே ஹேர் ரொம்பவே ஷைனிங் ஆகும். ஹேரில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து பைப்பை திறந்து விட்டு ஹேண்டை வாஷ் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட போகவே இல்லை, அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நேச்சுரலான ஹேர் டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஹேர் டை ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கக்கூடிய 2 பொருள் என்ன அப்படின்னா, கருஞ்சீரகமும் சப்ஜா விதையும் தாங்க. இந்த கருஞ்சீரகத்திலையும் சப்ஜா விதையிலையும் ஹேருக்கு உண்டான ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. இது 2யுமே நான் சம அளவு எடுத்திருக்கேன். இந்த சப்ஜா ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அதை நம்ம ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வந்து கருமை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இதோடு நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான அஞ்சரைப்பட்டி பொருள் என்ன அப்படின்னா கடுகு தாங்க. இந்த கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடுகில் செய்யக்கூடிய கடுகு எண்ணெய் ஆயில் வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ இதோடு நம்ம வந்து ஒரு பிடி அளவு மருதாணி இலையை சேர்த்துக்கிறோம். அது பச்சையாக இருந்தாலும் சரி, பொடியாக இருந்தாலுமே சரி, காஞ்ச மருதாணி இலையாக இருந்த மாதிரி சரி, எல்லாத்தையுமே நல்லா வந்து புகை வர வரைக்குமே நல்லா வந்து கருப்பாக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து தீர அளவுக்கு கருப்பாக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து பவுடராக ஆகவே ஆகாதுங்க. ஏன்னா நம்மளுடைய சப்ஜா விதையிலையும் ஆயில் வரும், கடுகுலையும் ஆயில் வந்து வெளியில் வரும். ஸோ இது வந்து ஒரு பிடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கொல்கட்டாட்ட வரும், அந்த மாதிரி தான் வரும், பவுடராக வராது. இது வந்து ஒரு குட்டி பவுலில் எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு தேவையான அளவு. அதோட தேங்காய் எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஹேர் டை வந்து எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்க. இந்த ஹேர் டையை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நேச்சுரலாகவே வந்து பிளாக் கலராக இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கையில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன். பட்டு கையில் இருக்கிற கருமை வந்து போகவே இல்லைங்க. அந்த அளவுக்கு நல்ல கையில் பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் வந்து ஹேரில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போது எங்கெங்கே நரமுடி இருக்கோ அங்கே மட்டுமே கூட நீங்கள் தடவிக்கலாம். இல்லை ஹேர் முழுவதுமே நீங்கள் வந்து தடவிக்கலாம். தடவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறலாம், ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுறலாம். ஆனால் என்னென்னா தலகாணிலலாம் ஒட்டும். நீங்கள் படுக்க போகும்போது ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் பூராவுமே நீங்கள் தலையில் வச்சுக்கலாம். நீங்கள் வெளியில் அவசரமாக எங்கேயா போகணும், உங்களுக்கு ஹேரில் வந்து ஒயிட் தெரியுது அப்படின்னா அப்போ கூட லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பலாம். நல்லா வந்து தலையை சீவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் டை அடித்த மாதிரியே இருக்காதுங்க. அந்தளவுக்கு இந்த ஹேர் டை வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நான் வந்து நல்லா ஹோம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே விட்டுறேன். பாருங்கள், நான் சோப்பு போட்டு கூட கையை கழுவிட்டேன். பட் எனக்கு வந்து இந்த கருமை வந்து போகவே இல்லை. ஒரு 2-3 வாட்டி கழுவுனா தான் நல்லா போகும். ஓகே, நீங்கள் இந்த ஹேர் டை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.